அன்பான குட்டீஸ்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை ஒரு நாகத்தை பற்றியது. ஆனால் அது சாதாரண நாகமில்லை. அது நல்ல மனசுள்ள நாகம். ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அந்த கோவிலின் அருகில் ஒரு பெரிய அமைதியான குளம் இருந்தது. அந்த குளத்தில் தாமரை பூக்கள் மலர்ந்து கொண்டே இருந்தன. காலையில் சூரியன் உதிக்கும்போது அந்த குளம் பொன்னிறமாக மின்னும். மாலை நேரத்தில் பறவைகள் குளத்தருகில் வந்து தண்ணீர் குடித்து பறந்து செல்வது வழக்கம். அந்த குளத்தில்தான் ஒரு நாகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது பெரியதாயிருந்தாலும் அமைதியான நாகம். யாரையும் தொந்தரவு செய்யாது. அது தன் வழியிலேயே இருந்தது. ஆனால் கிராம மக்கள் அதை பார்த்தாலே பயந்து விடுவார்கள். நாகம் ஆபத்தானது என்று நினைப்பார்கள். யாரும் குளத்தருகே செல்ல தயங்கினார்கள். அந்த நாகம் இதையெல்லாம் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தது. அது யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்கவில்லை. ஆனால் அதை பார்த்தவுடன் மக்கள் ஓடிவிடுவார்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் வானம் கருமையாக மாறியது. மழை பெய்யத் தொடங்கியது. காற்று பலமாக வீசியது. கோவிலின் அருகில் இருந்த ஒரு பெரிய மரம் பலவீனமாக இருந்தது. அதே நேரத்தில் சில குழந்தைகள் கோவிலில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். மழையால் அவர்கள் குளத்தருகே ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பெரிய மரம் காற்றால் சாயத் தொடங்கியது. அது நேராக குழந்தைகள் இருந்த இடத்திற்கே விழப்போகிறது. அந்த நாகம் அதை பார்த்தது. அது உடனே விரைந்து அந்த இடத்திற்கு சென்றது. தன் உடலை உயர்த்தி சத்தமாக சிழுக்கத் தொடங்கியது. குழந்தைகள் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஓடினார்கள். அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றார்கள். அடுத்த நொடியே அந்த பெரிய மரம் விழுந்தது. குழந்தைகள் இருந்த இடத்தில் விழுந்தது. அப்போதுதான் கிராம மக்கள் உணர்ந்தார்கள். அந்த நாகம் குழந்தைகளை காப்பாற்றியது. அவர்கள் மெதுவாக உணர்ந்தார்கள். நாம் அதன் தோற்றத்தை பார்த்து தவறாக நினைத்தோம். நாகம் எப்போதும் யாரையும் காயப்படுத்தவில்லை. அது கோவிலையும் குளத்தையும் கிராமத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருந்தது. அந்த நாளுக்கு பிறகு கிராம மக்கள் நாகத்தை பயப்படாமல் பார்த்தார்கள். அவர்கள் குளத்தருகில் சுத்தமாக வைத்துக் கொண்டார்கள். நாகத்தையும் ஒரு உயிராக மதித்தார்கள். நாகமும் அதேபோல் அமைதியாக வாழ்ந்தது. அது தன் கடமையை செய்தது, பாதுகாப்பது. குட்டீஸ்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? யாருடைய தோற்றத்தை கொண்டு அவர்களை மதிப்பிடக்கூடாது.